பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதம். அதிகாரம் 16. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்குச் சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு கர்த்தர் பாவ நிவாரண நாளின் பிரமாணத்தை மோசேக்கு சொல்லுகிறார். அவர் இந்த பிரமாணத்தை சொல்லும் காலம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி பாவ நிவாரண நாளின் பிரமாணத்தை சொல்லுகிறார். ஆரோனின் 2 குமாரரும் செத்துப்போன சம்பவம் லேவியராகமம் 10:1-2 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். லேவியராகமம் 10:1-2. தன்னுடைய 2 குமாரரின் பாவங்களும் மீறுதல்களும் தன்னுடைய குடும்பத்தை பாதிக்குமோ என்னும் பயம் ஆரோனுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆரோனுடைய பயத்தை நீக்கி போட விரும்புகிறார். தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வாறு பாவ நிவாரணம் பண்ணுவது என்று கர்த்தர் ஆரோனுக்கு மோசேயின் மூலமாக தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்துப்போன சம்பவம் ஆசாரியர் எல்லாருடைய மனதிலும் பயத்தை உண்டு பண்ணிற்று. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறவர்கள் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதத்தை பற்றி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. திரைச்சீலைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய மகிமை கேருபீன்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறது. அவருடைய ஷேக்கேனா மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில கேருபீன்களுக்கு நடுவே தங்கியிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க கூடாது. பிரதான ஆசாரியனும் வருஷத்திற்கு ஒரு தரம் மாத்திரமே மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தார் பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உட்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எபிரேயர் 10:19-22 வரை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் உயிர் பிழைப்போமோ என்னும் சந்தேகத்தோடும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தான்.
புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேருகிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரெயர் 4:16. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரக்கூடாது. அவ்வாறு வந்தால் அவன் செத்துப்போவான். பரிசுத்த ஸ்தலம் மனுஷருடைய கைகளினால் செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ மனுஷருடைய கைகளால் செய்யப்படாத பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எப்போதும் கிட்டிச் சேருகிற சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசும்போது ஆரோனை உன் சகோதரன் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் 10 வசனங்களில் ஆரோன் மோசேயின் சகோதரர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வாக்கியத்தில் பரிசுத்த ஸ்தலம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கும். பொதுவாக பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தின் முதலாவது பகுதியையே குறிக்கும். ஆனால் இந்த வாக்கியத்தில் இது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. திரைக்கு உட்புறம் என்பது உடன்படிக்கை பெட்டி இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆரோன் சாகாதபடி என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். பிரதான ஆசாரியனோ அல்லது மற்ற ஆசாரியரோ வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். மீறினால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் அனைத்தும் எபிரெயர் 9:7-12 வரை 24-26 வரை உள்ள வசனங்களுக்கு அடையாளமாகும். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். கிருபாசனத்தின் மீது தேவன் காணப்படுவார். அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனத்தாரோடு பேசுவார். அவருடைய மகிமை பிரகாசத்தை மேகம் மூடியிருக்கும். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நமக்கு மரணம் உண்டாவதில்லை, நமக்கு ஜீவன் உண்டாகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வராவிட்டால்தான் நமக்கு மரணம் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி பிரிந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவன் இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போவார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதத்தை பற்றி கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுவும் வருஷத்திற்கு ஒரு தரம் மாத்திரமே பிரவேசிக்கலாம். பாவ நிவாரண நாளின் போது பிரதான ஆசாரியன் மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கலாம். அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவன் பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் தரித்திருக்க கூடாது. சாதாரண ஆசாரியனுக்குரிய பொதுவான வஸ்திரத்தை மாத்திரம் அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய மார்பில் ஏபோத்தோ விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட வஸ்திரமோ தரித்திருக்க கூடாது. பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்திருக்க வேண்டும். அவன் தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வஸ்திரங்களில் 4 முக்கிய பாகங்கள் உள்ளன. அவையாவன: சணல் நூல் சட்டை, சணல் நூல் ஜல்லடம், சணல் நூல் இடைக்கச்சை, சணல் நூல் பாகை. பிரதான ஆசாரியன் 2 வேளைகளில் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணுகிறான். அவையாவன: பரிசுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளும் முன்பாக, பாவ நிவாரண பலியை செலுத்திய பின்பு. சணல் நூல் வஸ்திரம் சாதாரண ஆசாரியர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொதுவான வஸ்திரமாகும். பாவ நிவாரண நாளின் போது இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். அவர்களுடைய பாவ நிவாரண நாளானது அவர்களுக்கு தாழ்மையின் நாளாக இருக்கிறது. மனத்தாழ்மையில் இருக்கிறவர்களுக்கு அலங்காரமான வஸ்திரம் தேவைப்படாது. சாதாரணமான வஸ்திரமே போதுமானது. பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது சாதாரண சணல் நூல் சட்டையை தரித்திருந்தாலும் அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்திருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறவன் பரிசுத்தமான வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். பாவ நிவாரண நாளை பற்றிய பிரமாணம்
இந்த அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். ஆரோன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆரோன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் இடத்தில பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க வேண்டும். ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை கொண்டு வர வேண்டும். ஆரோன் 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்த வேண்டும். 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட வேண்டும். கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்த வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து மேலும் கிருபாசனத்துக்கு முன்பாகவும் 7 தரம் தன் விரலினால் தெளிக்க வேண்டும். ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. ஆரோன் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பலிபீட தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூச வேண்டும். ஆரோன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்த்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ண வேண்டும். வெள்ளாட்டுக்கடாவின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிட வேண்டும். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட வேண்டும். பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து
ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வரவேண்டும். பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்திற்குள் வரவேண்டும். மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். இது நித்திய கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது.